ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஆச்சாரியார் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியன் எஸ் நந்தகுமார், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம், காட்பாடி, வேலூர். மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளி ஒரு தொடர் காணொளியாக அமையப் போகிறது. ஆம், நாம் ஏற்கனவே பக்தர்களிடம் தெரிவித்தது போல ஸ்ரீமத் பகவத்கீதை, அதாவது வேதங்களின் 4 வேதங்களின் சாராம்சமாக கருதப்படும் பகவத்கீதையை தெளிவான விளக்க உரைகளுடன் பக்தர்களுக்கு தொடர் உபன்யாச வடிவிலே வழங்க உள்ளோம். அந்த வகையிலே இந்த தொடராக இடம்பெறும் இந்த ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய முதல் தொடர்தான், முதல் பாகம்தான் இந்த காணொளி. பகவத்கீதை ஏன் உரைக்கப்பட்டது, எதற்காக உரைக்கப்பட்டது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உரைக்கப்பட்டது போன்ற அரிய பொக்கிஷ தகவல்கள் தான் இந்த முதலாவது பாகத்திலே இடம்பெற உள்ளது. பண்டைய காலத்தில் போர் துவங்குவதற்கு முன் ஒரு குறிப்பிட்ட தேதி குறிக்கப்பட்டு ஏகாதசி போன்ற நன்னாள் தான் தேதியாக குறிக்கப்படும். போர் கூட ஒரு நன்னாளில் தான் துவங்கப்படும். சுமார் 5200 வருடங்களுக்கு முன்பு, தற்போது டெல்லிக்கு அருகில் உள்ள ஹரியானா மாநிலத்தில் தான் அந்த குருக்ஷேத்திர போர்க்களம் இடம்பெற்றுள்ளது. 5200 வருடங்களுக்கு முன்பு அங்கேதான் மகாபாரதம் என்னும் இந்த மாபெரும் காவியம், மாபெரும் போர் அரங்கேறியது. அதுதான் மாபெரும் காவியமாக நமக்கு படைக்கப்பட்டது. அது மோக்ஷட ஏகாதசி என்னும் நன்னாளில் தான் அந்த மகாபாரத போர் ஆரம்பமானது. அந்த மோக்ஷட ஏகாதசி திருநாள் சமீபத்தில் டிசம்பர் 11ஆம் தேதி கீதா ஜெயந்தியாக அனுஷ்டிக்கப்பட்டது. ஆம், அன்றுதான் கீதை பிறந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை 5200 வருடங்களுக்கு முன்பு அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்திலே மகாபாரத யுத்தத்திற்கு முன்பு உபதேசித்தார். அதுதான் பகவத்கீதை. 18 அத்தியாயங்களையும் 700 ஸ்லோகங்களையும் உள்ளடக்கிய இந்த மாபெரும் பொக்கிஷத்தை பக்தர்களுக்கு தொடர் வடிவிலே வழங்குவதில் அடியேன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முதலாவது தொடரில் ஏற்கனவே நாம் அறிவித்தது போல ஸ்ரீமத் பகவத்கீதை ஏன் உபதேசிக்கப்பட்டது, எதற்காக உபதேசிக்கப்பட்டது, எத்தகைய சூழ்நிலையில் உபதேசிக்கப்பட்டது போன்ற தகவல்களை இந்த தொடரிலே நாம் காண உள்ளோம். வாருங்கள், தொடருக்குள் செல்வோம். மகாபாரதம் என்னும் இந்த மாபெரும் காவியம், இந்த காவியம் தற்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த கலியுகம் வரை அனைத்து பொக்கிஷமான தகவல்களையும் தெளிவாக விளக்குகிறது. இந்த யுகத்தினுடைய ஆரம்பத்தில், ஆம், நாம் ஏற்கனவே ஒரு தனி காணொளி பக்தர்களுக்கு வழங்கியுள்ளோம். யுக தர்மம் என்கிற காணொளி, அறிவோம் யுகம் என்ற அறிவோம் யுகங்களை என்ற தலைப்பிலே அந்த காணொளி இடம்பெற்றது. அந்த வகையில் இது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த யுகம் கடைசி யுகமான கலியுகம். 4,32,000 வருடங்களை கொண்ட இந்த கலியுகத்தின் மொத்த ஆயுட்காலம் 4,32,000 வருடங்களை கொண்டது. இங்கே மனிதனின் ஆயுட்காலம் 100 ஆண்டுகள் தான். 5200 வருடங்களுக்கு முன்பு இந்த கலியுகம் ஆரம்பமானது. யுகத்தினுடைய ஆரம்பத்தில் 100, 110, 120 ஆண்டுகள் வரை கூட மக்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் தற்போது படிப்படியாக மனிதனுடைய ஆயுளும் குறைந்து கொண்டே வருகிறது. இதுதான் இந்த கலியுகத்தினுடைய மொத்த ஆயுட்காலமும். மனிதனுடைய ஆயுட்காலம் வெறும் 100 வருடங்கள் தான். இங்கே அரிநாம சங்கீர்த்தனம் தான் இந்த யுகத்திற்காக தன்னுணர்வு அடைவதற்காக பரிந்துரைக்கப்பட்ட ஒரே வழி. அதை ஏற்கனவே நாம் அறிவோம் யுகங்களை என்ற அந்த காணொளியிலே தெளிவாக கூறியிருந்தோம். அதாவது பகவத்கீதை தன்னுடைய நண்பனும் உறவினரும் பக்தருமான அர்ஜுனனுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் அந்த மகாபாரத போர்க்களத்திலே
உபதேசிக்கப்பட்டது. பகவத்கீதை மனிதர்கள் அறிந்த தத்துவ மத உரையாடல்களில் மிகச்சிறந்த நூலாக பகவத்கீதை திகழ்கிறது. இந்துக்களினுடைய புனித நூலாக இது கருதப்பட்டாலும் பகவத்கீதையினுடைய எந்த இடத்திலும் இந்து என்ற வார்த்தை இடம்பெறவில்லை. காரணம், இது உலகத்தில் மானிடராக பெறப்படுத்த அனைவருக்கும் பகவத்கீதையினுடைய உபதேசங்கள் பொருந்தும். ஜாதி மத பேத இதற்கு கிடையாது, இனபேதமும் கிடையாது. ஆணாக பெண்ணாக யாராக இருந்தாலும், எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும், எந்த சமூகத்தில் அவர்கள் வளர்ந்து கொண்டிருந்தாலும், எத்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும் பகவத்கீதையை அவர்கள் படித்து வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி மேன்மையடையலாம். அதுதான் பகவத்கீதையினுடைய மிகப்பெரிய தனித்துவமே. பகவத்கீதை நமக்கு பகவானால் அருளப்பட்ட மாபெரும் பொக்கிஷம். அதாவது எந்த சூழ்நிலையில் பகவத்கீதை உபதேசிக்கப்பட்டது, ஏன் உபதேசிக்கப்பட்டது என்பதை தெளிவாக நாம் இப்பொழுது காணலாம். திருதராஷ்டிரரின் 100 மகன்களுக்கும் அவரது சகோதரரான பாண்டுவின் மகன்களுக்கும் இடையே நடைபெற்ற மாபெரும் போருக்கு, அந்த மகாபாரதம் என்னும் மாபெரும் போருக்கு சற்று முன்புதான் பகவத்கீதை உரைக்கப்பட்டது. திருதராஷ்டிரரும் அவரது தம்பியான பாண்டுவும் குரு வம்சத்தில் பிறந்த 2 சகோதரர்கள். அந்த வம்சம் பூலோகம் முழுவதையும் ஆட்சி செய்த பரத மன்னரிடமிருந்து வருவதாகும். ஆம், பண்டைய காலத்தில் பாரத திருநாடு என்ற நம் நாடு அழைக்கப்பட்டது. இந்த நாடு மிகப்பெரிய எல்லையை கொண்டதாம். நம் நாடு பறந்து விரிந்து கிடந்தது. இது ஸ்ரீமத் பாகவதம் என்னும் அந்த 18 புராணங்களில் மிக முக்கியமான ஒரு புராணமாக கருதப்படும் ஸ்ரீமத் பாகவதம் படிக்கும் பக்தர்களுக்கு தெளிவாக பாரத திருநாட்டினுடைய எல்லை மிகப்பெரியது என்பது தெளிவாக புரியும். இந்த பரத மன்னர் மிகப்பெரிய ஒரு பறந்து விரிந்த எல்லையை ஆட்சி செய்து வந்த காரணத்தினால், அவரது வம்சத்தில் வந்த 2 சகோதரர்களுக்கு இடையே இந்த போர் நடைபெற்ற காரணத்தினால் மகாபாரதம் என்று இந்த போருக்கு பெயரிடப்பட்டது. ஆம், மகாபாரதம் என்ற பெயர் வந்ததற்கான காரணமே இதுதான். இதில் மூத்த சகோதரரான திருதராஷ்டிரர் கண் பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளியாக பிறந்த காரணத்தினால், ஆம், அவர் குருடராக பிறந்த காரணத்தினால் அவருக்கு சேர வேண்டிய அரியணை அவரது தம்பியான, ஆம், அவருடைய தம்பி இல்லைங்களா, இளைய சகோதரரான பாண்டுவிடம் அந்த அரியணை, அந்த ஆட்சி செய்யும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. பாண்டு, இளைய சகோதரர் தம்பியான பாண்டு இளம் வயதிலே மரணம் அடைந்து விட்ட காரணத்தினால் அவரது 5 புதல்வர்கள் யுதிஷ்டிரர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், இந்த 5 புதல்வர்களும் யாருடைய புதல்வர்கள் என்றால் தம்பியாகிய பாண்டுவனுடைய புதல்வர்கள். மூத்தவர் யாரு? திருதராஷ்டிரர். அவருக்கு எத்தனை பிள்ளைகள்? 100 பிள்ளைகள். இந்த திருதராஷ்டிரருடைய மகன்களுக்கும் அந்த 100 பேருக்கும் பாண்டவருக்கும் இடையே நடைபெறும், பாண்டவர்களுடைய, அதாவது பாண்டவனுடைய புதல்வர்கள் இந்த 5 பேருக்கும் இடையே நடைபெற்றதுதான் மகாபாரதம் என்னும் இந்த மாபெரும் போர். இதில் அர்ஜுனன் 2 அண்ணன்களையும் 2 தம்பிகளையும் கொண்டிருந்தார். பஞ்ச பாண்டவர்கள் என்று அழைப்பார்கள் அல்லவா. அர்ஜுனனுக்கு யுதிஷ்டிரர், பீமன் என்ற 2 அண்ணன்கள், நகுலன், சகாதேவன் என்கிற 2 தம்பிகள். அப்போது இவர்கள் அனைவருமே மன்னராக பொறுப்பேற்றிருந்த திருதராஷ்டிரரின் பாதுகாப்பின் கீழ் வந்தனர். யார் மன்னராக பொறுப்பேற்றிருந்தார்? திருதராஷ்டிரர். அதாவது இவருக்கு கண் பார்வை இல்லாத காரணத்தினால் இவர் மூத்தவராக இருந்தாலும் அரியணை, அந்த ஆட்சி செய்யும் பொறுப்பு தன்னுடைய தம்பியான பாண்டுவிடம் வழங்கப்பட்டது. பாண்டு இளம் வயதிலே அவர் காலமாகிவிட்டார், இறந்துவிட்ட காரணத்தினால் இந்த ஆட்சி செய்யும் பொறுப்பு யாரிடம் வருகிறது? அண்ணனிடம் வருகிறது. அண்ணன் யார்? அவர்தான் திருதராஷ்டிரர். இவருக்கு கண் பார்வை கிடையாது. தம்பி மறைந்துவிட்ட காரணத்தினால் தம்பியினுடைய 5 புதல்வர்களும் இவருடைய பாதுகாப்பின் கீழ் வந்து விடுகின்றனர். அதாவது சித்தப்பாவோட பிள்ளைகள் 5 பேரும், பெரியப்பாவோட பிள்ளைகள் 100 பேரும் ஒரே மாதிரி செல்வ செழிப்புடன் வளர்க்கப்பட்டனர்.
அனைவருமே மிகவும் தேர்ச்சி பெற்ற போர்க்கலைஞரான துரோணரிடம் அந்த போர் புரிவதற்கான கலையை கற்றனர். ஆம், எப்படி போர் செய்வது என்ற பயிற்சி அளிக்கப்படும். இப்போ நம்ம சமீப காலத்தில் மிலிட்ரி ட்ரைனிங் கொடுக்குறோம் இல்லைங்களா? ஒவ்வொருத்தரும் இந்த இராணுவத்தில் சேர்றதுக்கு முன்னாடி மிக கடுமையான பயிற்சிகள் அவர்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இது போலவே பண்டைய காலத்திலும், அதாவது ராஜ குடும்பத்தை சேர்ந்த, ராஜ வம்சத்தை சேர்ந்த அனைவருக்கும், அனைத்து ஆண் பிள்ளைகளுக்கும் அந்த போர் புரிவதற்கான அந்த யுத்திகள் மிக சிறந்த போர்க்கலை வல்லுநர்களால் கற்றுத்தரப்படும். துரோணரிடமிருந்து இந்த அனைத்து பிள்ளைகளுமே, எந்த பிள்ளைகள்? பாண்டவனுடைய 5 பிள்ளைகளும், பாண்டவனுடைய அண்ணனுடைய மகன்கள் 100 பேரும் மிகச்சிறந்த போர்க்கலை வல்லுநரான துரோணரிடமிருந்து போர் புரிவதற்கான அந்த கலையை கற்றனர். இது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பாட்டனாராகிய பீஷ்மரிடமிருந்தும் அவர்கள் பல அறிவுரைகளை பெற்றனர். பாட்டனார் யாரு? பீஷ்மர். அவர்கிட்ட இருந்தும் இந்த 100 பிள்ளைகளும், அதாவது திருதராஷ்டிரரோட 100 பிள்ளைகளும், பாண்டவனுடைய 5 பிள்ளைகளும் அவர்கள் பாட்டனாரிடமிருந்தும் பல அறிவுரைகளை பெற்றனர். இப்படி போய்கொண்டிருக்கும் சமயத்தில் திருதராஷ்டிரருடைய மகனான துரியோதனன் இந்த பாண்டவர்கள் 5 பேரையும் வெறுக்கிறான். அவர்கள் மீது துவேஷம் கொள்கிறான். அவர்களை பிடிக்கவில்லை. அவர்கள் மீது மிகுந்த பொறாமை கொண்டிருந்தான். குருடராகவும் பலவீன மனமுடையவராகவும், குருடராகவும் மிகுந்த பலவீனமான மனது கொண்டவராகவும் திகழ்ந்த திருதராஷ்டிரர் பாண்டுவின் மகன்களுக்கு, அதாவது தனது தம்பியினுடைய மகன்களுக்கு பதிலாக தனது மகன்களே அரியணை ஏற வேண்டும், அவர்களே ஆட்சி புரிய வேண்டும் என்று அவருடைய விருப்பம் ஒரு பேராசையாக இருந்தது. தன்னுடைய தம்பி பிள்ளைகள் யாரும் ஆட்சி செய்யக்கூடாது, தனது பிள்ளைகள் மட்டுமே இந்த நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்று திருதராஷ்டிரர் மிகுந்த பேராசை கொண்டிருந்தார். அந்த பேராசையின் காரணத்தினால்தான் இந்த யுத்தமே, மகாபாரத யுத்தமே நடைபெற்றது. எனவே துரியோதனன் தனது தந்தையான திருதராஷ்டிரரின் சம்மதத்துடன் பாண்டவின் இளம் மகன்களை, சிறு பிள்ளைகளை கொல்ல மாபெரும் திட்டம் தீட்டினான். இந்த 5 பேரையும் கொன்னுட்டு, பாண்டவனுடைய புதல்வர்களாகிய அந்த 5 பேரையும் கொலை செஞ்சுட்டு கொன்னுட்டு, நம்மளே தான் ஆட்சி செய்ய வேண்டும், நாம் மட்டுமே ஆட்சி புரிய வேண்டும் என்று துரியோதனன் எண்ணினான். இதற்கு அவருடைய தந்தையார் திருதராஷ்டிரர் சம்மதம் தெரிவிக்கிறார். சித்தப்பா விதுரர், இன்னொரு சித்தப்பா விதுரர் மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உதவினால் மட்டுமே பாண்டுவின் மகன்களை, அதாவது சித்தப்பா விதுரர் மற்றும் கிருஷ்ணரின் உதவினால் மட்டுமே இந்த பஞ்சபாண்டவர்கள் திருதராஷ்டிரர் மற்றும் அவரது புதல்வரான துரியோதனின் இந்த மாபெரும் சூழ்ச்சியிலிருந்து பஞ்சபாண்டவர்கள் என்று அழைக்கப்படும் இந்த 5 பேரும் அவர்கள் இந்த சூழ்ச்சியிலிருந்து தப்பிப்பதற்கு யார் உதவி செய்தார்கள் என்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் மற்றும் ஒரு சித்தப்பாகிய விதுரர் மட்டுமே இவர்களை காப்பாற்றினார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சாதாரண மனிதர் அல்ல, அவரே முழுமுதற் கடவுள். ஆம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் என்பதை அனைவரும் அறிவோம். அவர் இப்பூமிக்கு இறங்கி வந்து மற்றொரு வம்சத்தின் இளவரசரை போல வசித்து வந்தார். ஒரு ராஜா போலவே, ஒரு இளவரசரை போலவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே அனைவருக்கும் காட்சியளித்து வந்தார். அக்கதாபாத்திரத்தில் பாண்டுவின் மனைவியும் பாண்டவர்களின் தாயுமான குந்தி, அதாவது பிரதாதேவி என்று அழைக்கப்படும் குந்தி அவருடைய அத்தை. யாருடைய அத்தை? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அத்தை. எனவே உறவினர் என்பதாலும் தர்மத்தை நித்தியமாக காப்பவர் என்பதாலும் கிருஷ்ணர் பாண்டுவினுடைய தர்ம புதல்வர்களுக்கு சாதகமாக இருந்து அவர்களை காப்பாற்றினார். ஆம்,
ஏனென்றால் ஒரு மனிதனைப் போலவே இங்கு பகவான் வாழ்ந்து வந்தார். அதனால்தான் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தார். அதுதான் பார்த்தசாரதி. சென்னையிலே திருவல்லிக்கேணியிலே, சென்னை மாநகரத்தின் இடையில் திருவல்லிக்கேணியிலே அமைய பெற்றிருக்கிறது அந்த மிக பெரும் பிரம்மாண்ட திவ்ய தேச திருக்கோயில். அதுதான் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயில். இப்படி நடந்து கொண்டிருக்கையில் தந்திரக்காரனான துரியோதனன் பஞ்ச பாண்டவர்களை சூதாடும்படி சவால் விட்டான். அவர்களிடம் ஒரு சேலஞ்ச் என்று அழைக்கக்கூடிய, வாங்க நீங்க சூதாடி இந்த சூதாட்டத்துல நீங்க ஜெயிக்கிறீங்களான்னு பார்ப்போம், நீங்க எங்களை வெல்ல முடியாது அப்படின்னு அவர்களை ஒரு தந்திர பிரகாரமா அவர்களுடைய மனசை குழப்பி சூதாட்டத்துக்கு வரும்படி இந்த துரியோதனன் சூழ்ச்சி செய்து அந்த பஞ்ச பாண்டவர்களாகிய அந்த 5 புதல்வர்களையும் இங்க என்ன பண்றான்னா சூதாடுறதற்கு துரியோதனன் அழைக்கிறான். விதிவசத்தால், அதாவது விதியால் நிகழ்ந்த அந்த போட்டியில பார்த்தீங்கன்னா துரியோதனனும் அவனது சகோதரர்களும் கற்பும் பக்தியும் நிறைந்த பாண்டவர்களின் மனைவியான திரௌபதியை கையகப்படுத்தி விட்டனர். என்ன நடந்துச்சுன்னா, ஒரு சேலஞ்ச் வைக்கிறாங்க, இதில் நீங்கள் தோத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் எதிர்பார்க்காம விதிவசத்தால், அவங்களே நினைக்கல, பஞ்ச பாண்டவர்கள் நினைக்கவில்லை நாம் தோற்று விடுவோம் என்று. அவர்கள் ஏதோ ஒரு போட்டி என்று அதில் கலந்து கொள்கிறார்கள். இவர்கள் தோற்றவுடனே அவர்களுடைய மனைவியான திரௌபதியை இந்த துரியோதனன் நயவஞ்சகமாக சூழ்ச்சி செய்து கையகப்படுத்தி விட்டான். மேலும் பல இளவரசர்களும் மன்னர்களும் நிரம்பிய அந்த அரசவையிலே திரௌபதியை நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்த இந்த திருதராஷ்டிரனுடைய மகன்கள், குறிப்பாக துரியோதனன் முயல்கிறான். தெய்வீகமான முறையில் குறுக்கிட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் திரௌபதியினுடைய மானம் காக்கப்பட்டது, அவளுடைய கற்பு பாதுகாக்கப்பட்டது. ஆனால் வஞ்சகமாக நடைபெற்ற அந்த சூதாட்டத்தினால் பாண்டவர்கள் தங்களது அரசவையை இழந்து, இந்த 5 சகோதரர்களும் பாண்டுவினுடைய மகன்கள், பாண்டவர்கள் என்று அழைக்கப்படும் இந்த 5 சகோதரர்களும் தங்களது அரசவையை, அரியணையை இழந்து 13 ஆண்டுகள் நாட்டை விட்டு விலகி வாழ நேர்ந்தது. நாட்டை விட்டு விலகி செல்லும்படி 13 ஆண்டுகள். எப்படி ராம அவதாரத்துல பகவான் ராமர் 14 ஆண்டுகள் காட்டுக்கு வனவாசம் சென்றாரோ, அந்த மாதிரி இவங்க அந்த சூதாட்டத்துல தோற்றுவிட்ட காரணத்தினால், யார் யாரிடம் தோற்றார்கள்? பஞ்ச பாண்டவர்கள், இந்த 5 அண்ணன் தம்பிகள் யாரிடம் தோற்றார்கள்? திருதராஷ்டிரனுடைய அந்த 100 புதல்வர்கள், குறிப்பாக துரியோதனன் தலைமையேற்று நடத்திய இந்த நயவஞ்சக சூதாட்டத்திலே இவர்கள் தோற்றுவிட்ட காரணத்தால் தங்களது அரசவையை அவர்கள் இழக்க நேர்ந்தது. இழந்ததுக்கு அவங்க அந்த போட்டியில பரிகாரமா, அதாவது இழந்துவிட்ட காரணத்தினால் ஜெயித்தவருக்கு ஏதாவது வெகுமதி கொடுக்க வேண்டும் அல்லவா? அப்பொழுதுதான் திரௌபதியை அவர்கள் மானபங்கப்படுத்த முயற்சிக்கின்றனர். திரௌபதியை அவர்கள் அந்த துரியோதனன் தலைமையிலே இருக்கும் அந்த திருதராஷ்டிரனுடைய புதல்வர்கள் திரௌபதியை கையகப்படுத்தி விட்டனர். திரௌபதியினுடைய சேலையை துரியோதனன் உருவிக்கொண்டே இருக்கிறான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறுக்கிட்டு திரௌபதியினுடைய மானத்தை காத்தார். இது அனைவரும் நன்றாக அறிவர். அப்போது திரௌபதி இங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் காக்கப்பட்ட காரணத்தினால், பாதுகாக்கப்பட்ட காரணத்தினால், வேறு வடிவில் இந்த சூழ்ச்சியாக நடைபெற்ற இந்த போட்டியிலே அவர்கள் வென்றுவிட்ட காரணத்தினால், இந்த சூதாட்டத்திலே பாண்டவர்கள் தோற்று இந்த துரியோதனன் ஜெயித்துவிட்ட காரணத்தினால், இங்கே வேறு என்ன வெகுமதி அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றால், அவர்கள் நயவஞ்சகமாக சூழ்ச்சி செய்து 13 ஆண்டுகள் இந்த பாண்டவர்கள் 5 தம்பிகளும் 5 அண்ணன் தம்பிகளும் நாட்டை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுக்கப்படுகிறது. அப்போது இவர்கள் 5 பேரும் நாட்டை விட்டு விலகி வாழத் தொடங்குகின்றனர். அதுதான் இந்த ஸ்ரீமத் பகவத்கீதை ஏன் உரைக்கப்பட்டது, எதற்காக உரைக்கப்பட்டது,
என்கிற இந்த சூழ்நிலையினுடைய முதல் பகுதி. அடுத்த பகுதியை வெகு விரைவில், அதாவது ஒவ்வொரு புதன்கிழமையும் இதை நாம் பக்தர்களுக்கு வழங்க உத்தேசித்துள்ளோம். அடுத்த தொடரிலே இந்த பகவத்கீதை ஏன் உரைக்கப்பட்டது, எதற்காக உரைக்கப்பட்டது, இந்த தொடர் 2 உரைக்கப்பட்ட சூழ்நிலை தொடர் 2இல் மிக தெளிவாக காண்போம். இந்த தொடரின் முடிவிலே பாண்டவர்கள் தோற்றுவிட்டு யாரிடம், திருதராஷ்டிரனுடைய மகன்களிடம் அந்த சூதாட்டத்திலே தோற்று 13 ஆண்டுகள் காட்டுக்கு செல்ல வேண்டிய இந்த சூழ்நிலை ஏற்படுகிறது. இத்துடன் இந்த ஸ்ரீமத் பகவத்கீதை உரைக்கப்பட்ட இந்த சூழ்நிலையினுடைய 1வது தொடர் நிறைவு பெறுகிறது. அடுத்த தொடரிலே இனி விளக்கமாக இவர்கள் காட்டுக்கு சென்று திரும்பி வனவாசத்திலிருந்து திரும்பி வந்து என்ன செய்கிறார்கள் என்பதை தெளிவாக காணலாம். ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது.